அனைவருக்கும் வணக்கம். மாரல் 41 ஸ்டோரின்னு இல்லாம வெறும் மாரல்னு மட்டும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்டோரி கிடையாது. இன்டர்நெட்ல நான் பார்த்த விஷயங்கள்ல நான் கத்துக்கிட்ட ஒரு மாரலை தான் உங்களோட பகிர்ந்துக்க போறேன். டீ கடையில ஒரு வாசகம் எழுதியிருக்காங்க. இருவடை எடுத்து ஒருவடை என்பார், திருவோடு ஏந்தி தெருவோடு போவார் அப்படின்னு. மாஸ்டர் டீ போடுற நேரத்துல 2 வடை எடுத்துட்டு ஒரு வடைக்கு காசு கொடுக்கறவங்களுக்காக கண்டிக்கிறதுக்காக எழுதப்பட்ட வாசகம் தான் இது. இந்த வாசகம் ரொம்ப சுவாரஸ்யமானதாக இருந்தாலும் கூட இது வடை எடுக்கிற எல்லாரையுமே ஒரு விதத்துல சங்கடப்படுத்தும். அதனால வார்த்தைகள் நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இத நீங்க படிக்கும் போது உங்களுக்குள்ள ஏற்பட்ட மன உணர்விற்கும் இனி வர்ற வரிகளை படிக்கும் போது உங்களுக்குள்ள ஏற்பட இருக்கும் மன உணர்விற்கும் இருக்க வித்தியாசத்தை நீங்களே கவனிச்சு பாருங்க. ஒரு ஆட்டோல எழுதியிருக்காங்க, உங்கள் வழிச்செலவு எங்கள் வாழ்க்கை செலவு அப்படின்னு. எவ்வளோ ஒரு ஆழமான வரிகள். இந்த வரிகளை படிச்சதுக்கு அப்புறமாட்டி யாருக்குமே பேரம் பேசவே தோணாது. மீட்டருக்கு மேல 5 ரூபா போட்டு கொடுங்க அப்படிங்கிறதுக்கும் இந்த வாசகத்திற்கும் எத்தனை வேறுபாடு. அதனாலதான் திருப்பியும் சொல்றேன், சொல்லும் விதத்தில் வெல்லலாம் அப்படின்னு. டீ கடையில எழுதியிருந்த வரிகளுக்கும் ஆட்டோவில் எழுதப்பட்ட வரிகளுக்கும் ஒரே விஷயம்தான் பொருள். ஆனா சொல்லப்பட்ட விதம் தான் அதுல வித்தியாசம். சொல்ல வந்ததை அழகாக சொல்வதே ஒரு கலைதான். அடுத்து ஒரு மீன் கடையில எழுதியிருக்காங்க, மீன் சாப்பிட வேண்டாம் என நினைத்தேன், மீனவன் சாப்பிட வேண்டாமா அப்படின்னு. மீன் சாப்பிடாம இருந்தோம்னா அந்த மீனவனுக்கு என்ன தொழில், அப்புறம் அவனுக்கு ஏது பணம், அவனால எப்படி சாப்பிட முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்தை 2 வரியில அழகாக சுவைபட சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒரு ஹோட்டல்ல எழுதியிருந்தது, வீட்டு சமையலுக்கு ஒரு நாள் விடுமுறை விடுங்கள் அப்படின்னு. தப்பு செய்யாதே கடவுள் உன்னை தண்டிப்பார் அப்படின்னு சொல்றதை விட நல்லது செய் கடவுள் உன்னை பாதுகாப்பார் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் எல்லாருக்குமே, முக்கியமாக குழந்தைகளுக்கு. நம்ம எப்படி வார்த்தைகள் பயன்படுத்துகிறோமோ அப்படித்தான் அந்த வார்த்தைகள் அழகாகிறது, சிந்தனை அழகாகிறது, வாழ்க்கையே அழகாகிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த விஷயங்கள்ல இருந்து நான் கத்துக்கிட்ட மாரல் என்ன அப்படின்னா, அததான் வள்ளுவரும் சொல்லுகிறார், இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. எளிதா நம்ம இனிய வார்த்தைகளை பேசும்போது நாம ஏன் அடுத்தவங்களை கஷ்டப்படுற மாதிரியான வார்த்தைகளை பேசணும்? அப்படி பேசுறது கனி இருக்கும் போதே, பழம் இருக்கும் போதே துவர்ப்பான காயை சாப்பிடுவது போல. அதனால இனிமையான சொற்களை மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்றாரு. நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம், வேர்ட்ஸ் ஹாவ் பவர். வார்த்தைகளுக்கு பலம் அதிகம். இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று அப்படிங்கிறத எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டு அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தாம இனிமையான வார்த்தைகளை பேசி பழகுவோம். நன்றி, வணக்கம்.